வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா புஷ்பாட்டோட ரோஸ்ட் வீடியோ. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான்ல வந்து ஒரு ஃபைட் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோமா, அந்த குடுகுடுக்கார ட்ரெஸ் போட்டு வந்து அந்த ஃபைட் நடக்குது. அதுல வந்து ஒரு லாஜிக்கே இருக்காது. ஏன்னா தெலுங்கு படம்னாவே லாஜிக் இருக்காது. ஆனா இந்த ஃபைட்ல ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் கூட லாஜிக்கே இருக்காது. பாத்தீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள இருந்து அவர் வெளியே வருவாரு. ஸோ வந்து இவரோட ஒரு ஒட்டுலாம் வந்து ஜப்பானுக்கு போயிருக்கும். அந்த ஜப்பான்ல இருக்கவங்க இவரை வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இவர் வந்து 45 நாள் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே உட்காந்துருந்து இங்கே டிராவல் பண்ண மாதிரி. அங்க போயிட்டு அங்க இருக்கவங்க கூட எல்லாம் ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருப்பாரு. எப்படா இப்படிலாம் ஜாப்பனீஸ்ல பேசுறான்னு பார்த்தா அவன் வந்து பேக்கெட்ல இருந்து ஒரு புக் எடுப்பாரு. 30 நாள் ஹிந்தி மாதிரி 30 நாள் ஜாப்பனீஸ் கத்துப்பது எப்படின்னு சொல்லி ஒரு புக்கு பார்த்து இது பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பாக்குறது சரியான காமெடியா இருந்துச்சு. ஜப்பான்காரனே பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல தான் பேசிட்டு இருப்பான். அவன் தமிழ்ல பேசுறதுக்கு இவன் ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருப்பான். யாருன்னா அவன் லூசு பயின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்காது. படத்துல மொத்தம் 2 கதை இருக்கும். 3.5 மணி நேரத்துக்கு 2 கதையை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து பார்க்க சகிக்காது. ஸோ ஒரு கதை பாத்தீங்க அப்படின்னா வந்து இவன் பொண்டாட்டி ராஷ்மிகா வந்து சிஎம் கூட வந்து ஒரு போட்டோ கேட்டிருப்பா. நாம 2 பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். இவன் போய் ஒரு சிஎம் கிட்ட போட்டோ கேட்பான். அவன் சிஎம் வந்து போட்டோ எடுத்துக்க மாட்டேன்னு இருப்பாரு. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? அதனால இவன் வந்து ஒரு எம்எல்ஏவை எப்படி சிஎம் ஆக்குறான்ற ஒரு கதை. பாரு பாரு பாரு, நல்லா பாரு, சூப்பர் ஸ்டார் கூட ஃபேமிலியை பாரு. இன்னொன்னு என்னன்னா, இவனுக்கு வந்து ஒரு பேர் இருக்காது. அதாவது இவங்க அப்பாவோட கீப்புக்கு பிறந்தவன் தான் இவன். ஸோ அந்த கீப்புக்கு பிறந்தாலும் அவங்க அப்பாவோட பேரை வந்து அவங்களோட லீகலி பிறந்திருப்பாங்களா, அவங்க வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த பேர் இவருக்கு கிடைச்சா இல்லையா, அது வந்து 2வது கதை. இந்த மாதிரி இந்த 2 கதையை வச்சு இந்த படத்தை ஓட்டியிருக்காங்க. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா ரஷ்மிகா வந்து புஷ்பாவோட ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேரை வந்து ஸ்ரீவலின்னு வச்சிருப்பாங்க. ஸ்ரீவலின்னு வச்சிருக்க பதிலாக காஜி வலின்னு வச்சிருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு இந்த படத்துல கரெக்டா இருந்திருக்கும். எப்பப்பெல்லாம் வந்து அல்லு அர்ஜுன் வந்து கிட்ட வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுமா. ஃபீலிங்ஸ் ஆன உடனே வந்து அது அதுன்னு சொல்லி கதை ஆயிடும். இந்த படம் ஃபுல்லாவே அவங்களோட ரோல் என்னன்னா, அல்லு அர்ஜுன் கிட்ட வந்து சாமின்னு சொல்லி கொஞ்சனும், அல்லு அர்ஜுன் கூட மேட்டர் பண்ணும். இது மட்டும்தான் அவங்களோட ரோலாவே இருந்துச்சு. ஸோ அவங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பரிசா வந்து அவங்க வயிற்றுல வந்து ஒரு கரு வந்து உருவாயிருது. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்டோரி லைன் வந்து இருக்கும். அதை வந்து கிளைமேக்ஸ்ல வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த குழந்தை உருவானதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து கோயிலில் இருக்கும்போது தான் வந்து அந்த விஷயம் வந்து புஷ்பாக்கு வந்து தெரிய வரும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு லேடி கேட்ட போட்டு ஒரு டான்ஸ் பாட்டு ஆடிருப்பாரு. ஒரு தாலியோட கேட்டு வந்து தாயமான்ற மாதிரி மடிப்பிச்சை கேட்டு ஒரு பாட்டு ஆடிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு சாமி பாட்டு ஆடி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதோட நிறுத்த மாட்டானுங்க. அங்க முடிச்ச இடத்துல இருந்து ஒரு ஐட்டம் சாங் அப்படியே எடுப்பானுங்க. அதே காஸ்டியூம், அதே இடம், அதே கோயில் எடுப்பானுங்க. அது என்ன இளவராஜுக்கு நமக்கு புரியவே புரியாது. சோ இதுல வந்து சிஎம் ஆக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து எம்எல்ஏ கொண்டு வருவார்ல, அவரு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கேஜிஎஃப் படத்துல வந்து இருப்பாரு. கேஜிஎஃப்ல வந்து நம்ம ராக்கி பாய் போட்டு கொடுத்தவர் தான். அதே ஆளுதான் இங்கேயும் வந்து அவனை சிஎம் ஆக போறான்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அந்த ஆள் முகரைய பார்த்தா சிஎம் ஆகுற மாதிரியே இருக்காது. எதுக்கு நம்ம சீமாலேயே சிஎம் ஆக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததான் வந்து நம்ம ஃபகத் ஃபாசில். அவரு இங்க எப்படி இருந்த மனுஷன். அதாவது விவேக் ஒரு காமெடியில சொல்லுவாரு, நான் தமிழ்நாட்டுல டபுள் வெயிட்ல ஸ்டாண்டிங்ல வந்தவன்டா, என்னைய வந்து இங்க வச்சு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவரை வில்லன் ரோல்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு அவரை வச்சு வெறும் ஃபன் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லனுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து பெருசா இருந்ததே கிடையாது. அதனாலே என்னன்னு தெரியல, இந்த படத்துல இன்னொரு வில்லன் வேற கொண்டு வந்துறாங்க. அதை வந்து ஜெகபதி பாபு. வழக்கமா ஜெகபதி பாபுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இருக்க தொடர்பு உங்களுக்கு நல்லா தெரியும். நடிச்ச எந்த படமும் விளங்காது. அதே மாதிரி ஒரு இதுல தான் நம்ம வந்து புஷ்பா படம் பார்த்துருப்போம். புஷ்பால வந்து அங்கங்க வந்திருக்கிறதுனால படம் ஓரளவு ஓடிச்சுன்னே சொல்லலாம். படத்துக்கு வந்து 2000 கோடி அடிக்கணும்னு டார்கெட் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்து 2000 கோடி டார்கெட்ல 150 ரூபா டிக்கெட் வாங்கினா வந்து 2000 கோடி அடிக்கிறது லேட் ஆகும் இருக்காங்க. ஒவ்வொரு டிக்கெட்டும் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி பாக்குறானுங்க. அவனுங்களெல்லாம் என்னதான் சொல்றது ஒன்றும் புரியல.
அவங்க சந்தன கடத்தல வச்சு படம் எடுத்தாங்கன்னா இவங்க வந்து டிக்கெட் கடத்தல வச்சு பணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. படத்துல அங்கங்க பாத்தீங்கன்னா ஃபைட்டு, டான்ஸு, ஆக்ஷனு எல்லாத்துலயுமே ஸ்லோ மோஷன் எடுத்திருப்பானுங்க. அவனுக்கு படமே ஏற்கனவே 3.5 மணி நேரம். இதுல இருக்க ஒவ்வொரு சீனியும் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இழுத்து அடிச்சு 3.5 மணி நேரத்தை 4.5 மணி நேரமா ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. அப்புறம் ஒரு சீன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, புஷ்பா வந்து ஒரு ஃபாரினர் கூட டீல் பேசுறதுக்காக போவாரு. போகையில வந்து ஃபாரினுக்கு எப்படி போனா காட்ட மாட்டாங்க. அங்க வந்து ஒரு டெம்போல மட்டும் போயிருப்பாரு. இந்த 400 நாடு எப்படி டெம்போல போனான்னு தெரியாது. ஸோ எல்லாம் டீல்லாம் பேசிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு 2000 கோடி சொல்லி டீல் பேசிட்டு 1900 கோடி மட்டும் கொடுக்க சொல்லுவாரு. மீதி 100 கோடிக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அவனோட ஹெலிகாப்டர் வந்து வாங்கிக்குவாரு. ஸோ ஹெலிகாப்டர் வாங்கி அதுல இருந்து பறந்து வர மாதிரி சீன்லாம் இருக்கும். இதெல்லாம் எந்த விதத்துல மாசம் சொல்லி எடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அவர் ஹெலிகாப்டர்ல வந்துடுவாரு. அந்த 2000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஒருத்தன் பண்ணான்ல, அவன் நினைச்சானா இன்னொரு ஹெலிகாப்டர் வர வச்சிடலாம். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த டெம்போல ஏறி போவான், நாய் ஏறி போவான். அதெல்லாம் சுத்தமா லாஜிக்கே இருக்காது. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாரி படத்துல வந்து தனுஷ் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க. தேவையில்லாத பஞ்ச் டைலாக்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க. ஸோ அதே தான் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஸோ அல்லு அர்ஜுன் வர ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி எடுத்திருக்காங்க. ஓவர் ஹைப்பு, ஓவர் பில்டப்பு. ஸோ தேவையில்லாத பஞ்சு சிலதெல்லாம் வந்து ஏன் வச்சாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். வராரு, நான் பாத்ரூம் போறேன்னா பாத்ரூம் போறதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக், சாப்பிட போறதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக், இப்படி எல்லாத்துக்கும் பஞ்ச் டைலாக் வச்சிருக்காங்க. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் படத்துல ஒரு 4-5 ஐட்டம் சாங் இருக்கணும், தேவையில்லாத 4-5 பஞ்ச் டைலாக் இருக்கணும், அப்புறம் லாஜிக்ன்றது சுத்தமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தெலுங்குல ஒரு படம் எடுத்தாங்கன்னா ஓடிடும். அதே மாதிரி இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி படம் நல்லாவே ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் வந்து இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு நினைச்சிருப்பீங்க. இல்ல, படத்துல வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது போட்டது தேவிஸ்ரீ பிரசாத் கிடையாது, போட்டது சான்சிஎஸ். ஸோ மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து படத்துக்கு போறேன், ஜாலியா இருக்கேன், காது வலி வந்தாலும் பரவாயில்ல, அங்கங்க கொஞ்ச நேரம் சிரிப்பு அவன் பண்ற மாசம் சிரிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எனக்கு டைம் பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த படத்துக்கு போயிட்டு வரலாம். படத்துக்கு போய் தூங்கணும்னு நினைக்காதீங்க, தூங்க விட மாட்டாங்க. டைலாக்லாம் அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஜாரிங்கா தான் இருக்கும். ஆனா படம் ஒன் டைம் வாட்சபிளான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வாட்சபிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.